வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டேஸ்டியான அடை பிரதமன் எப்படி பண்ணுறதுங்க தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்லேயே அடை ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த அடை பிரதமன் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை பிரதமனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் செய்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அடை பிரதமன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இன்ஸ்டன்ட் அடை இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் டைரெக்டாக அடை பிரதமன் அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்ஸ்டன்ட் அடை இல்லை, அதனால் எப்படி அடை வீட்லேயே ரெடி பண்ணுறதுங்க தான் அப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் அளவு அரிசி மாவு, இது கடைகளில் வாங்கின அரிசி மாவு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு, சும்மா ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை, நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நெய் மாவோடு கலந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். 1 கப் அளவு நம்ம எடுத்த அரிசி மாவுக்கு 1 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, தோசை மாவு பதம் இருக்குது பார்த்திங்களா, அதை விட லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. 1 கப் அளவு மாவு எடுத்தோம், அதுக்கு 1.25 கப் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்தது. மேக்ஸிமம் 1.5 கப் அளவு தண்ணி தேவைப்படும். மாவோட திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு வாழை இலையை வாஷ் பண்ணிட்டு அதை நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை ஊற்றி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ரோல் பண்ணணும். மாதிரி வாழை நார் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக மாவு கொஞ்சம் லீக் ஆக தான் செய்யும், இன்னும் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான ஹோம்மேட் அடை ரெடி ஆயிரும். உங்களுக்கு வாழை இலையில் செய்கிறது ரொம்ப ட்ரபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு கீழே நான் ஒரு பிருமனை வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் நம்ம மாவை மெலிசாக ஊற்றி அதை அது மேலே வச்சு பிருமன் மேலே வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்க அப்படின்னா அடை சூப்பராக ரெடி ஆயிரும். அடை வெந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ நான் எடுக்கும்போது இந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடை வெந்துருச்சு, நம்ம எடுத்து ஆற வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணணும். இப்போ 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்திருக்குன்னு. இதை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹோம்மேட் அடை ரெடி. கடைகளில் நமக்கு அடை வாங்க முடியல, அடை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி அடை பிரதமன் ரெடி பண்ணிக்கலாம். பிளேட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த இதை சின்ன சின்ன பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கத்தியில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். இதுதான் அடையோட திக்னஸ், இவ்வளோ தான் இருக்கும். இது ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம பாயசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஹோம்மேட் அடை ரெடி. இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஏர்டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் ஆட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கம்மியாக தான் அடை பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் ஃபுல்லாக சேர்த்து பாயசம் பண்ண போகிறேன், அடை பிரதமன் பண்ண போகிறேன். இந்த அடை எனக்கு 1 கப் அளவு வரும். அடை பிரதமன் பண்ணுறதுக்கு ஒரு முழு தேங்காவை நல்லா நெத்து காய எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இந்த தேங்காய் பால் 3 லெவலில் எடுக்கணும். முதல் தேங்காய் பால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு திக்கான தேங்காய் பால் எடுத்து தனியாக வச்சிடணும். 2வது தேங்காய் பால் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது 2வது தேங்காய் பால். 3வது தேங்காய் பால் இன்னும் ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். துருவி வச்ச தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சும்மா 1/4 டம்ளர் அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இப்போ தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டான மாய்ஸ்சர் தான் இருக்கும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்க போகிறது தான் முதல் தேங்காய் பால். எனக்கு ஒரு சின்ன பவுலில் 1 பவுல் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் வந்திருக்கு. இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இது 2வது தேங்காய் பால். இப்போது 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எடுத்தோம் பார்த்திங்களா, கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். இது வந்து 2வது தேங்காய் பால். அடுத்தது 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து எடுக்கிற தேங்காய் பால் வந்து நம்ம 3வது எடுக்கிற தேங்காய் பால். இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கும். பாருங்க, 3rd ஸ்டேஜில் எடுத்த தேங்காய் பால் இது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ தேங்காய் பால் எடுத்தாச்சு. நம்ம வந்து அடை பிரதமன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு நம்ம அடை எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 கப் அளவு வெல்லம் சேர்க்கணும். நல்லா பொடிச்ச வெல்லத்தை 1.5 கப் அளவு சேர்த்துக்கலாம். கப் வெல்லத்துக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தோடனே அதை வந்து தனியாக ஃபில்டர் பண்ணிக்கணும். அடுத்தது 1/4 கப் அளவு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 4-5 ஏலக்காவை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுக்கு, பொடிச்ச சுக்கு கொஞ்சம், உங்கள்கிட்ட சுக்கு தூள் இருந்தாலும் ஒரு 1/4 ஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சுக்கு சேர்க்கும்போது அந்த அடை பிரதமன் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான். இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம அடை பிரதமன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடை பிரதமன் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு பொன்னிறமாக வர்ற அளவு ரெண்டையுமே நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்சு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்துடணும். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஏன்னா வெல்லத்தில் வந்து மண் தூசி ஏதாவது இருக்கும் பார்த்திங்களா, அதனால் வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள், வெள்ளைப்பாக சேர்த்தோன்னே இந்த மாதிரி நல்லா நுரப்பொங்கி கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த அடை, அதை வந்து ஆட் பண்ணிக்கணும். இந்த பாகில் இந்த அடை வந்து குக் ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த அடையிலேயே நல்லா ஸ்வீட் இறங்கிடும். இது லைட்டாக திக்கானதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு ரவுண்டாக சேர்க்க போகிறோம். பாருங்கள், இது வந்து நல்லா திக்காகி வந்துருச்சு. பாருங்கள், லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. அடை பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 3வது எடுத்தோம் பார்த்திங்களா இந்த தேங்காய் பால் தண்ணி மாதிரி இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணணும். அதை சேர்த்துட்டு அதுவுமே நல்லா திக்காகி வர அளவு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அது வந்து நல்லா திக்காகி வரும். அதே சமயம் வெள்ளைப்பாகில் வந்து தேங்காய் பால் சேர்க்குறோம் திரிஞ்சு போயிடுமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா 3வது தேங்காய் பால் தண்ணி மாதிரி இருக்கனால இது திரிஞ்செல்லாம் வராது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா கெட்டியாகி வர அளவு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் திக்காகி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்தா இந்த 2வது தேங்காய் பாலுக்கு பாருங்கள் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இந்த அளவு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருந்த ஏலக்காவும் சுக்கு பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த முதல் தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள், அதை சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சும்மா சூப்பர் டேஸ்டியான அடை பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் அடையும் நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி சும்மா சூப்பராக அடை பிரதமன் வந்து ரெடி பண்ணியாச்சு. நம்ம முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடிட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பர் டேஸ்டியான அடை பிரதமன் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஓணத்துக்கு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.